ஒரு எதிர்பாராத வீடியோ எங்கேருந்து ஆரம்பிப்போம்? நம்மளுக்கு ஃபுட்பால் தான். ஃபுட்பால்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அட்ரினலில் வர போடுறோம். ஃபுட்பால் இல்லை, ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா இது ஆயிடுவாங்க. சரி, எப்படி இது வந்து ஸ்போர்ட்ஸ் கூட ரிலேட் பண்ண போறீங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, சிம்பிள், ஒரே மாதிரி தான். தலைவர் பற்றி தான் பேச போகிறோம். ஆமாம். ஸோ படையப்பா படம் 12/12/2025. எனக்கு தெரிஞ்சு நீங்கள்லாம் 12 வந்து ஃபயராக தான் இருந்திருப்போம் நினைக்கிறேன். சிவாஜி 3D ரிலீஸ் ஆனால் நீங்கள் அது. ஸோ அன்றைக்கே ஃபயராக தான் இருந்திருப்போம். 75th என்ன சொன்னாங்க, 50th பர்த்டே, 50 years கரியர் இதில் 75th பர்த்டே. ஸோ சொல்லுங்க, நீங்க தான் சொல்லலாம். என்ன ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்துட்டு 90s போய் வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருந்ததா? 3 மணி நேரத்துக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 4 மணி நேரம் போயிட்டு வெளியே வரத்துக்கே ஆயிடுச்சு. உள்ள அப்படியே அந்த என்ன சொல்றது, ரஜினி மன்னன் படத்துல டிக்கெட் எடுத்துட்டு வெளியே வர மாதிரி அந்த ஃபீல்ல தான் இருந்தது. ஆமா, உள்ள போயிட்டு வரும்போதே அட்ரினோ ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் இவர் தான். பாருங்க. அப்புறம் என்ன, நாங்கள் எதிர்ச்சியாக நேற்றுக்கு ஃபோன் பண்ணார் தலைவர். படம் ரிலீஸ் பண்ணுறாங்க, படையப்பா போகலாமான்னு கேட்டார். எப்போலாம் கேட்கல, போகலாமேன்னு சொல்லிட்டேன். சரி நாளைக்கு போகலாம், மார்னிங் 9 மணிக்கு போகலான்னாரு. தேட்டர்லாம் கேட்டார். நான் உண்மையிலேயே இன்னைக்கு, ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தேதியெலாம் தெரியவே இல்லை. 12ன்னு தெரியாது. அங்கே தான் போய் தலைவன்ட்டு இன்னைக்கு 12ஆம் தேதியா அப்படின்ட்டு, என்னது சிவாஜி செத்துட்டாராங்கிற மாதிரி தான் கேட்டேன். அப்புறமேட்டு தான் பார்த்தா தெரியுது. அதில் ஒரு மாசான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடச்சிருச்சு. ஆமாம் ஆமாம், ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வந்து, சரி நீங்கள் என்ன படையப்பா என்னடா பெரிய மயிராடான்னு நீங்கள் கேட்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், இவருக்கு எப்படி நினச்சா, நானும் பெரிய மயிரான் தான் உள்ளே போனேன். உள்ளே போகும்போதே தெரிஞ்சிருச்சு, ஆஹா இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு இப்போ ரீசன்ட் படத்துக்கு கூட அந்த மாதிரியான ஒரு ஃபயர் அப் இல்லை அப்படின்ட்டு. அதாவது ஒரு சில வாட்டி வந்து ஒரு படம் வந்து எடுக்கிறப்போ வந்து அது எவ்வளோ பெருசாக வரப்போகுதுன்னு தெரியாமல் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு படைப்பா அந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு என்ன ஒரு பாஷா மாதிரி ஒரு படம் எடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க போல. அது அந்த படம் ரிலீஸ் ஆன டைமு, அவங்க பண்ண விஷயம் எல்லாம் வந்துட்டு ஒன்னா கூடி வந்துருச்சு. அவர் வந்து அந்த பொன்னியின் செல்வன் கேரக்டர் வச்சு தான் அந்த கதையை எழுதுனேன் அப்படிங்கிறாரு. பட் அவர் வந்துட்டு என்னதான் அவர் ஒத்துக்க மாட்டாருனாலும் அது வந்து கண்டிப்பா வந்துட்டு அப்போதைய இருந்த பொலிட்டிஷியன் ஜெயலலிதா அவங்களை கொஞ்சம் லைட்டா சீன்ற மாதிரி தான் அவர் வந்துட்டு யோசிச்சிருப்பாரு. ஏன்னா அவங்க வந்து 96ல பண்ண வேலை அந்த மாதிரி. அவங்க எனக்கு தெரியுது இது பொலிட்டிக்கலா போகுதுன்ற மாதிரி இல்லைனாலும் இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியாது அப்ப 95 96ல நடந்த கூத்தெல்லாம். ஸோ அதனால வந்துட்டு அப்ப அந்த படம் எடுக்கிறப்பே வந்து நிறைய பேர் வந்துட்டு ஜெயலலிதா பத்தி எது எடுக்கிறாங்களா, ஜெயலலிதா பத்தி எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பொருளியை கிளப்பி விட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துக்கு சேர்ந்து வந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா நீலாம்பரி கேரக்டர்ல ரம்யா கிருஷ்ணன் எல்லாம் இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு நல்ல நீலாம்பரிக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கீழே முன்னாடி ஒருத்தி உட்காந்துருக்கா, சப்போர்ட்டர் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பாக்குறப்ப இவ சொல்றதுல என்ன தப்பு எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இப்ப யோசிக்கிறப்போ தோணுச்சு. எங்க நான் வந்துட்டு இங்க ஒரு தேனோஸ் கனெக்ட் நான் ஒன்று கொடுப்பேன். தேனோஸ்க்கு வந்துட்டு எப்பவுமே நான் வந்து பாதி மக்களை தான் கொல்ல போறேன், நான் ரிசோர்ஸை வந்து சேவ் பண்ண போறேன்னு யோசிக்கிற வரைக்கும் அவன் வந்துட்டு எப்படி சொல்றது, அவனை வந்து தப்பா வந்து யாரும் எடை போடல. அவனை எந்த ஒரு டைம்லைன்லயும் சாவடிக்கிற மாதிரி இருக்காது. எப்போ வந்து நான் உங்களுக்கு எல்லாரையுமே அழிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த டைம்லைன்ல தான் அவன் செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்துட்டு அந்த 1 கை தூக்குவான் அவன். அதே மாதிரி நீலாம்பரி எனக்கு தெரிஞ்சு எப்போ அழிக்கணும்னு யோசிக்கிறாளோ அந்த டைம்ல இருந்தா வந்துட்டு அவ வில்லியாவே மாறுறா, சாரி அந்த வில்லனா மாறுறா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது வரைக்கும் இந்த கேரக்டர்ல எதுவும் தப்பு நம்மளுக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. எங்க வந்து நான் அழிக்கணும்னு யோசிக்கிறாளோ அங்கிருந்து தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆரம்பிக்குதுன்ற மாதிரி. பட் இது என்ன கிட்டத்தட்ட ரிவ்யூ மாதிரி போயிடுதோ, ரிவ்யூ மாதிரி போகும். இது அப்படியே கோரிலேட் பண்ணலாமே ஃபுட்பால்லையே. இப்போ ஃபுட்பாலில் வந்து கன்சியூம் பண்ணியிருந்துங்கும் போது, இப்போ ஏன் பிளேயர்ஸ் வந்து ஜிடான் மாதிரியான பிளேயர்ஸ் சீக்கிரம் ரிட்டையர் ஆனாங்க அப்படிங்கும்போது, பீக்கில் ரிட்டையர் ஆனாங்க. இப்போ ரொனால்டோ மாதிரியான பிளேயர்ஸ் ஏன் இன்னும் அப்சஸ்டாக இருக்காங்க, இது எந்த லெவலுக்கு கொண்டு போயிருச்சுன்னா வேர்ல்ட் கப் ஒரு காம்படிஷனா அப்படின்னு ரொனால்டோ சொல்கிறான். எல்லாருக்கும் தெரியும் ரொனால்டோ ஃபேன் தானே. அப்படி சொல்லும்போது டேய் அது பெரிய காம்படிஷன் தான்டா, நீ தான் வந்து கன்சியூம் ஆகிட்ட, நீ தான் ரேஞ்சுக்கு போயிட்டான் ஆல்மோஸ்ட். ஆனா இந்த மாதிரி எல்லாம் வந்து தான் எல்லாத்தையும் தான் ஃபுட்பால்னு இல்லை, எல்லா கேமு எல்லா ஸ்போர்ட்ஸு எல்லா இதுலையும் தானே ஆஃப் த டாபிக். இது 2 விஷயம் தான் எங்களுக்கு தெரியல. சவுத்துலேருந்து இப்போ பார்க்குறாங்க, அதுக்குன்னு ஒருத்தா சென்னையை தப்பாக சொல்கிறேன்னு நீங்கள் ஒத்தாவே சென்னையிலேருந்து நான் கற்றுக்கிட்டு தான், சென்னை வாழ்க்கை தான். சவுத்துலேருந்து வந்ததுனால எங்கள் ரூட்ஸ் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா பேச சொல்லும்போது தம்பி அப்படின்னு சொல்லுவார். என்ன ஓகே தம்பின்னு சொல்லுவார். என் பையனை வந்து இப்போ சின்னவனை கூப்பிட்டு வந்துடுறியா, அவனை இப்போ தம்பிங்கிறாரு. எதுக்காக சொல்கிறேன்னா,
படையப்பா பார்க்கும்போது இதெல்லாம் தான். ஏன்னா இப்போ எங்க சித்தப்பா என்ன தம்பி அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட படம் பார்க்கும்போது சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த ரிவ்யூவா போகாம மொமெண்ட்ஸா போலாம். ஆமா படம் பார்க்கும்போது தலை நீங்க இந்த படத்தை எப்போ பார்த்தீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆமா ஆமா எப்போ பார்த்தீங்க சொல்லுங்க, என்கிட்ட சொல்லாதீங்க, உங்களை சொல்லுங்க. ஸோ நான் அப்புறமா தான் நான் செக் பண்ணேன். நான் எப்போ ரிலீஸ் ஆனேன், ஏப்ரல் 10 ரிலீஸ் இருக்கு 99. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அப்போ வந்துட்டு ஸ்கூல்லலாம் நான் வைசாக், அதுக்கப்புறமா தான் சம்மர் ஹாலிடேஸ்னா மெட்ராஸ் தான் வந்துடுவேன், நான் தாத்தா வீட்டுக்கு தான் வந்துடுவேன். ஒரு அந்த மாதம் கடைசி கிட்ட வந்துச்சு, ஒரு மாதம் ஓடிடுச்சு படம். எனக்கு வந்துட்டு படம் பார்க்கணுன்ட்டுன்னு அவரை உயிர் எடுக்கிறாங்க தாத்தா டிக்கெட்டை காணும். அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு டிக்கெட் புக்கிங் எப்போ ஆரம்பிக்கணும்னா பிரிண்ட் வந்தாதான், அதாவது என்ன ரீல் பிரிண்ட் கிடையாது, டிக்கெட் பிரிண்ட் ஆகி அந்த வாரத்துக்கு வந்தாதான் அவங்க வந்துட்டு டிக்கெட் புக்கிங் ஆரம்பிக்க முடியும். ஸோ இவங்க நான் கேட்குறேன் அந்த காலத்துல 2 வாரம் கழிச்சு டிக்கெட் கிடைச்சிது. 2 வாரம், அதாவது நான் ஊருக்கு போறது ஒரு வாரத்துக்கு முன்னே எப்போ டிக்கெட் கிடைச்சிது. நான் அப்போல இருந்தே வந்துட்டு இப்போ 2 வாரத்துல படம் பார்க்க போறேன் ஊரு ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கேன். இதுல என்ன கூத்துனா, அப்பெல்லாம் வந்துட்டு இந்த சூப்பர் 10ன்னு சொல்லிட்டு காலங்காத்தால சன் டிவில வரும். அது கரெக்டா 30 செகண்ட் ஒரு சீன் மட்டும் போட்டு விட்டுருவாங்க. அது அவ்வளவுதான், யூடியூபும் கிடையாது. வெறுப்பேத்துற மாதிரி இருக்கும், ஐயோ படம் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உதயம்ல தான் போய் பார்த்தேன், ஞாபகம் எனக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ கூட நான் இன்னைக்கு அந்த சீனு, இந்த ஊஞ்சல் சீன் பாக்குறப்போ எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீலிங் என்ன வந்துச்சுன்னா, ரொம்ப நாளைக்கு வந்துட்டு எனக்கு படம் பாக்குறப்போ கூஸ்பம் மூமெண்ட்ஸ் வந்துட்டு வந்ததே கிடையாது. எனக்கு அந்த கூஸ்பம் மூமெண்ட் அந்த தியேட்டர்ல பாக்குறப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு. பட் சின்ன வயசுனால இவ்வளவு ஞாபகம் இல்லை. நான் கடைசியா வந்துட்டு நம்ம எண்ட் கேம் பாக்குறப்போ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல கேப்டன் ஆன் யுவர் லெஃப்ட்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அந்த இது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட உருண்டையில இருந்து இது வார்ம்ஹோல்ல இருந்து வெளிய வருவாங்க, இது பிளாக் பந்தர் வருவான், எல்லாரும் வருவாங்க. அப்புறமா அந்த கடைசியில வந்துட்டு இவோம்பே அப்படின்றப்போ ஒரு கூஸ்பம் வரும். எனக்கு தெரிஞ்சு நான் அதை அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நான் சொல்லுவேன் நான் அந்த ஊஞ்சல் சீன். ஏன்னா ஊஞ்சல் சீன் எல்லாம் வந்துட்டு தலைவனை நிக்க வச்சிட்டால, அதுவும் செல்யூட்டு, அவரோட ஸ்டைலு, அவருக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துட்டு நான் யாருமே யோசிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன், எந்த ஒரு ஹீரோவா அது அந்த லெவலுக்கு வந்துட்டு இன்னொரு ஆக்டருக்கு வந்துட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல இப்போ. அது இந்த வீடியோ இப்போ இதுலயே வந்து ஒரு வீடியோ தலைவர் ரிலீஸ் பண்ணதே சொல்லியிருப்பாரு, அவ சாகக்கூடாது சார், அவன் நீலாம்பரி வந்து மிஷின் கன் எடுத்து வச்சு டப்பன்னு சுட்டுட்டு செத்தாதான் அந்த கேரக்டர் வெயிட் ரஜினி கிட்ட தோத்தான்னு இருக்கக்கூடிய. தலைவா என்ன தலைவா நீயே இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது யோசிச்சு பாருங்களேன். அவ ஃபர்ஸ்ட் விடுங்க 96 விடுங்க கதை. இன்னைக்கு தியேட்டர்ல நம்ம 2 பேரும் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன மாதிரி தியேட்டரா அப்படியே எல்லாம் நான் மன்னிச்சிருப்படையப்பா தப்பு பண்ணேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சியாடா அப்படின்னு தியேட்டரே எப்படி இறக்காச்சு. நீங்க சொல்லிட்டீங்க தலை, உங்க உதயம் தியேட்டரு 6 வயசு 96 நடந்தவன். எனக்கு உங்களுக்காச்சும் அப்ப என்ன ஒரு 9 இயர்ஸ் இருந்திருப்பீங்களா? 12 வயசுல. எப்படியா 12 வயசு? 90s எப்போ வந்து படம்? 99. ஓகே தலைவன். ஓகே எனக்கு வந்து அப்போ 9 வயசு படம் வந்து இவர மாதிரி தான் பார்க்கல ஃபர்ஸ்ட் எல்லாம். எங்க ஊர்ல என்னன்னாக்க திருட்டு கேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் சீனு பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுவாங்க, சிவாஜி வந்து கிணறு டெய்லி போடுவானுங்க, டெய்லி. நானும் உட்காருவேன், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வேற அது போடுவேன், நீ கட் பண்ணிடுவானுங்க. எங்க அப்பாவை கேட்பேன், சித்தப்பாவை கேட்பேன், 5 பேர். எங்க அப்பெல்லாம் சித்தப்பாக்கெல்லாம் கல்யாணம்லாம் ஆகல, அதனால வந்து கொஞ்சம் ஜாலி தான் கேட்பேன். அப்புறம் திருச்சியில வந்து கல்கண்டார் கோட்டைன்னு ஒரு இடம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, இப்போ தேட்டர் இடிச்சிட்டாங்க, சூப்பர் தேட்டர் மேகலான்ட்டு. கூட்டு போயிட்டு போறாரு எங்க சித்தப்பா போறாரு. இது நீங்க சொன்னாங்க அதுதான், அப்பெல்லாம் வந்து துண்டு சீட்ல டிக்கெட் இருக்கும், அந்த சீட்டு தான் இது கியூஆர் கோட் எல்லாம் கிடையாது, அது எங்க தொலைச்சிட்டோம் முடிஞ்சு போச்சு, கிழிச்சிட்டு போலாம். ஆனா ஒரு செம மேட்டர் என்னன்னாக்கா வெளியே போய் தம்மெல்லாம் அடிச்சுட்டு வருவாங்க, உள்ள வருவாங்க. வந்துட்டு போறேன் நல்ல கொஞ்சம் நமக்கு இப்போ வந்து 9 வயசுங்கிறது நல்ல ஒரு படம் பாக்குற வயசு தான் பொறுத்த வரைக்கும். பார்க்கும்போது நானும் சொன்னேன் உங்கள்கிட்ட, பாஷா படத்தை கொய்குழந்தை இருக்கும்போது கூட்டு போய் தரல பார்த்த ஆட்கள் எங்க வீட்டுல குடும்பத்துல. இதை கூட்டு போகும்போது ஒண்ணுமே புரியல, எதுக்கு வந்து இவ வரா, ஏன் ஒரு ரஜினி இப்படி டார்ச்சர் கொடுக்குறா, ஏன் ரஜினி நின்றுட்டு இருக்காரு மூஞ்சல், அப்போ எதுவுமே புரியல. அப்படியே உட்காந்துட்டு அது அந்த அளவுக்கு தான் மெச்சூரிட்டி அப்போ. அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் எனக்கு நிறைய தோணுச்சு, ஏன் துப்பாக்கியில சுடுறான்ட்டு. ஆனா நம்ம ரீவாட்ச் பண்ண 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 அதுவும் காலகாலமா சன் டிவில பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப பண்ணும்போதுதான் பார்த்தா தெரியுது உண்மையாலுமே ஒரு மேட்டர்னா படைப்போட அவதான் மாசு. படத்தை வந்து தான் தலைவர் சொல்லுப்பா, இவளால முடியுமா,
ரம்யா கிருஷ்ணால. அப்புறம் கண்ணு பார்த்தேன், கண்ணு வெளினோடனே தான் சரி ஓகே. ஆனா ஒரு மேட்டர் 2 மேட்டர் இல்ல, தலைவர் என்ன பிரச்சனைனா அவர் எழுதின கதை அது. ஆமா, அந்த ஆள் எழுதின அந்த ஆள் இந்த ஆள்னு சொல்றேன்னா அன்புல சொல்றேன்டா, உடனே கமெண்ட்ல வந்து பெரிய புல் மாதிரி பேசுறாதீங்க. தலைமை எழுதின கதைங்கிறதுனால அவர் அறியாமே அவர் தலைவர் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு காடு. ஆமா, யோகி. ஆமா. அது உள்ளார வந்து இருந்த தத்துவங்கள், என்ன சொல்றது, மேட்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் டைலாக் மேல டைலாக். ஐயோ, எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல இருக்கிற டைலாகே போட்டு நம்ம ஒரு நோட் புக்கை கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லாம் லைஃப் லெசன்ஸ் ஆஃப் படையப்பா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வித்தனாலே 25 லைஃப் லெசன்ஸ் ஆஃப் படையப்பான்னு போட்டு வித்தனாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா போகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி இன்ஃபேக்ட் நீங்க நானும் கூட கிடையாது, எல்லாருமே அந்த டைலாகுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க படத்துல போறப்போ. எப்படா அந்த டைலாக் வரும், அது அந்த சித்தப்பா டைலாக் இருக்கே, உங்க சித்தப்பாக்கு சித்தப்பா டைலாக். வாழ்க்கையில ஒன்று போட்டோம் நல்லா தெரிஞ்சுக்காங்க, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. அது அந்த டைலாக் எல்லாம் வந்துட்டு இல்ல. நம்ம இது யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டீம்லாம் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் நம்ம இந்த வீட்லயே உட்காந்து பேசும்போது பார்த்தாக்க உண்மையாலுமே வந்து கேமராக்கு இந்த பக்கம் இது பார்க்க நார்மலா இருக்கும், கேமராக்கு இந்த பக்கம் தான் பத்தாவா இருக்கும். இதுதான் ஆக்சுவலா வந்து நார்மலு. தலைவர் சொல்ற டைலாக தான், கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, அது மீறி கிடைச்சா பிச்சுட்டு போயிருங்கிற மாதிரி ஒரு டைலாக். அவளுக்கு வந்து ரம்யா கிருஷ்ணன் கொடுக்குற டைலாக், அந்த இது கோபப்பட் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் உருப்படாத சகத்து. இப்போ உடனே ஃபெமினிஸ்ட் எல்லாம் ஆட்டிட்டு வந்துடாதீங்க, அது எந்த காலமா இருந்தாலும் இது எங்களுக்கு தான் சேர்த்து. அதிகம் அஸ் அ மென்னா வந்து பாத்தீங்கன்னா என்னோட பியர்ஸ்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா ஆசைப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அது ஆசைப்படுறது தப்பு இல்ல, எதை ஆசைப்படணும் அந்த மாதிரியான ஒரு கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு. தேவையில்லாததெல்லாம் ஆசைப்படக்கூடாது, வாழ்க்கையில நடந்து முடிச்சதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கணும். என்ன சொல்றீங்க? நிறைய விஷயங்கள் உள்ளார போனாக்கா மேபி லைக் 35+ போகும்போது இது ஸ்ட்ரைக் ஆகும், 25+ இருக்கும்போதும் வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகும். அது படத்துல இருக்காம நீங்க லைஃப் லெசன்ஸ் ஆஃப் படையப்பான்னு போட்டா 10க்கு ஒரு ஸ்ட்ரைக் இருக்கு, 20க்கு ஒரு ஸ்ட்ரைக், 35க்கு ஒரு 40, ஒரு இதுக்குமே வந்து தலைவர் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. கிளைமேக்ஸ்லேயே அவர் செத்தப்ப கூட வந்து ஒரு சிம்பிளான டைலாக் தான், வாழும்போது நிம்மதியா இல்ல, சாகும்போதுனாச்சும் ஆத்மா சாந்தி அடையட்டும்ங்கிறது வந்துட்டு அந்த இடத்துலயும் வந்து ஒரு அவ திருந்தணுங்கிறதுக்காக சான்ஸ் தரல, அவ என்ன தோணுதோ அதை பண்ணட்டும். நான் எப்படி பார்த்தா சுடணும்னா சுட்டுருக்கலாம், கதையை எப்படி வேணும் எழுதிக்கலாம், ரஜினியை கூட சாவடிச்சிருக்கலாம். நம்ம ஒரு ஓப்பன் இப்போ ஒண்ணுமே இல்லை, கோட் அடிச்சு நம்ம ஓப்பன் ஏஐல விட்டுறாங்க, நீங்க ஓப்பனா என்ன வேணா பண்ணிக்கொண்டு பிசில கேம்லாம் அந்த மாதிரி அதை விட்டாக்க யோசிச்சு பாருங்க. ரம்யா கிருஷ்ணன் நினைச்சா ரஜினி சாவடிச்சிருக்கலாம், சுத்தி இருக்க எல்லாத்தையுமே சாவடிச்சிருக்கலாம். இப்ப அதுதான் வந்து இந்த சந்தீப் பங்கா ரெட்டி அனிமல் படம் உம்மால இவங்க எடுக்கிறானுங்களே, அர்ஜுன் ரெட்டி இஷ்டத்துக்கு போட வேண்டியது. இது இந்த ஆப்ஷன் எனக்கு நான் அந்த படம் பார்க்கும்போது யோசிச்சேன், தலைவன் அப்பவே ஓப்பனா விட்டுருக்கான். எண்டு வந்து அவ வந்து நான் தோத்துட்டேன், நீ கொடுத்த உயிர் எனக்கு தேவையோட மயிரும் தான் சாவராலே தவிர்த்து அந்த வேல் மட்டும் விட்டு மாடு மட்டும் அங்க இல்லாத ஒரு சீன் இருந்தாக்க ஒருத்த போட்டிருப்பான். ஸோ அதனாலதான் யோசிச்சு பார்த்தேன், செம்ம ஓப்பனான ஒரு இது வச்சிருந்தாங்க, எல்லாமே ஓப்பனா தான் இருந்தது. ஓப்பனா வச்சு க்ளோஷர் வச்சு ஓப்பனா வச்சு க்ளோஷர். அதான் தல ஆக்சுவலா அவங்க வந்துட்டு அங்க இவ்வளோ நல்ல ஸ்க்ரீன் பிளே வரும்னு எதிர்பார்த்தாருங்களானே எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலா படம் பாக்குறப்ப எங்கேயுமே எல்லா இடத்துலயும் எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு வந்துட்டு பங்க மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு சீன் வருது. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு சீன் நான் ஃபர்ஸ்ட் வாட்டி இத்தனை வருஷம் பார்த்ததுலயே டிவியில பார்த்த போது நான் கவனிக்காத சீனு, நாசர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே போய் வாழ்த்த வருவா. வாழ்த்த வரப்போ அவ வந்து சொல்லுவா, உன்ன மாதிரி இப்போ இது அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க கல்யாணம் பண்ணிக்கிற லேடிஸ் இருக்கிற வரைக்கும் இந்த ஆம்பளைங்க நம்மளை ஆட்டி படிச்சுட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு அந்த சீன் அப்போ யோசிக்கல, இப்போ யோசிக்கிறப்போ மாஸ் பண்றாங்க எவ்வளவு. அது நம்ம இந்த மாதிரி வந்துட்டு 20 வருஷம் கழிச்சு பயங்கரமா உரைக்கும் அப்படிங்கிறது கமல் படத்துக்கு தான் பேசுவோம் நம்ம நிறைய. ஆமா, இந்த படம் பாக்குறப்பதான் வந்துட்டு கமர்ஷியல் படத்துலயும் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நிறைய சீன்ஸ் படமே வந்து எனக்கு என்னமோ ஓரளவுக்கு ரஜினியோட லைஃப் உள்ள இன்செர்ட் பண்ணி விட்டாங்க. ஆமா ஆமா கரெக்ட். 2 பொண்ணுங்க வச்சிருக்காங்க, படையப்பால அவனுக்கு 2 பொண்ணுங்க இருக்கும், சுத்தி இருக்க மாதிரிதான். நான் வேற இப்ப இந்த வாட்டி தான் படம் பார்க்கும்போது தெரியும், அந்த மினிஸ்டர் ஒருத்த மாலை போட ரஜினி கூட இருந்த டிரைவர். ஆமா கரெக்ட். நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும், எனக்கு இவ்வளவு நாளா அது யாருன்னே தெரியாது. சோ அவர் வந்துட்டு அப்பப்போ நிறைய படத்துல வந்துட்டு சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து போட்டு, சந்திரமுகில கூட வந்துட்டு எல்லாரும் வந்து ரிப்பீட்னு சொல்லுவாங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அதுல வந்து கடைசியா வந்துட்டு இவர் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே. சோ அது எனக்கு தெரிஞ்சு உணர் மேட்டர் இந்த படத்துல வந்துட்டு ரெஃபரன்ஸுக்கு வந்து நானி ஒரு இன்டர்வியூல சொல்லுவான், அந்த தெலுங்கு ஆக்டர் நானி தெரியுமே. அவன் வந்துட்டு இது ரஜினியோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹிஸ் கெரியர் எப்படி அப்படின்னு சொல்லி அவன் அதை சொல்லுவான். இப்போ நம்ம இது எப்படி பேசணுமோ வில்லிக்கு அவ்வளோ இது கொடுத்தோம், ரஜினி மட்டும்தான் ஒரு ஆக்டரு வேற ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டா மாறிடுவாரு, புள்ளனா புள்ளையா மாறிடுவாரு,
அவர் வந்துட்டு அங்க வந்து ஹீரோவா நடிக்க மாட்டாரு. அதாவது செந்தில் கிட்ட போறப்ப செந்தில் காலில் விழுறதுக்கு ரெடியா இருப்பாரு. செந்தில ஹீரோ ஆக்கிட்டு நான் காமெடியனா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த காமெடி சீன்ல நடிக்கிறதா இருக்கட்டும். இல்லைன்னா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு உங்க அம்மா சொன்னா எதுவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளையா மாறுறது. எனக்கு தெரிஞ்சு ஒன்லி ஆக்டர் ஹூ டஸ் நாட் ஸ்டே ஹீரோ. அதுக்கான பியூர் ரெஃபரன்ஸ் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு பயங்கரமா இருக்கும். நிறைய சீன்ஸ் இன்ஃபேக்ட் நம்ம இது ப்ரொபோசல்ஸ் ஆக்சுவலா வந்து அந்த சீன் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் ஷோங்கிறதுனால கூட தியேட்டரே அப்படின்னு சொல்றானுங்க. டேய் ஒரு மாதிரி அது ஒரு எல்லாமே இன்னைக்கு என்னமோ வந்து தான் கிட்டத்தட்ட எப்படின்னாக்கா ரொம்ப நாளா இந்த டைலாக் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். டைம் டிராவல் பண்ணி நேற்று 2 நாளையில போய் தங்க காசு வாங்கிட்டு வரப்போ அந்த மாதிரி நம்ம போய் 90ஸ்ல வந்து ஒரு தியேட்டர்ல சீட்டை பிடிச்சி அந்த தியேட்டர் அந்த மாதிரி தான் இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு தவிர பார்த்தது வந்து ரோஹிணில பார்த்தோம். ரூபினின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தியேட்டர் தான், சின்ன ஸ்கிரீன் தான் பார்த்தோம். எங்க நேரம் தலைவனால் தான் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஷோ போனது 9 மணிக்கு. ஸோ வேற மாதிரி தான் இருந்தது. இப்போ கரண்டா இருக்க ஜென்ரேஷனா இருக்கட்டும், ஓல்டர் ஜென்ரேஷன் எல்லாருமே இருக்காங்க. எங்க அம்மா வயசுல இருக்காங்க, எங்க வயசு கீழே இருக்க பசங்க குழந்தைங்க முதுகொண்டு வந்தாங்க. அங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆடி தலைவன் சொல்லு எங்க வரையா 2 பொம்பளை பிள்ளைங்க அதே ஸ்டெப் போடுது வரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு சூப்பரான ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு தெரிஞ்சு படம் ஓடுதுனாக்கா அது வீக்கெண்ட்லாம் போனீங்கன்னா இப்படி ஃபுல்லா தான் இருக்கும். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு சன் டிவியில பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது ஒரு சில இடம் ஆப்வியஸா உங்களுக்கு கிரிஞ்சா இருக்கும். அதை நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். கிரிஞ்சு இருக்கதான். ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப தாண்டி வந்துட்டு நீங்க இப்போ வந்து நிறைய பேர் இப்போ எப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க, சினிஃபைல். அது சினிஃபைல் ஆகி குவிண்டின் டரண்டினோ, கிறிஸ்டோபர் நோலன். நான்லாம் அப்படிதான். நான் கிறிஸ்டோபர் நோலன் நடுவில் ஒரு சில இடம்லாம் எனக்கு என்னடா கொத்தா என்ன அப்படின்னு இருந்தது. ஆனா கழட்டி வச்சுட்டு போங்க மூளைய. ஒரு சில இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உள்ள போங்க. ஒரு பேட்டர்ன் இருக்குது படத்துல. நான் உங்கள்கிட்ட படம் பார்க்கும்போது சொன்னேன், அது நல்லா பார்த்துக்கோங்க. சிவாஜி இப்போ சாகுறாரு. சாகும்போது உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போட்டே இருப்பான். அந்த பொண்ணு கையெழுத்து போடும்போது இல்ல உன் கல்யாணத்தை எப்படிமா நான் நடத்த போறேன் அப்படின்னு முடிச்சுட்டு வந்து அந்த இடத்துல ஆக்டிங் சிவாஜி அந்த ஒரு எப்படி 15 மினிட்ஸ் வந்துட்டு இதுக்குதான் போல சிவாஜிக்கு இவ்வளவு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்படி இப்ப ஜெனரேஷனுக்கு எப்படி ரஜினியை வந்துட்டு கொஞ்சம் தாழ்த்து பாக்குறாங்களோ நம்ம வந்து சிவாஜி வந்துட்டு அவ்வளவு பெருசா சிவாஜினா போல மயிருங்க அந்த ஒரு 15 மினிட்ஸ்ல தான் ஓகே இந்த மனுஷனா ஒரு காலத்துல சீன் பண்ணிருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி. கடைசி டைம்ல எல்லாம் வேற லெவல் நடிச்சிருப்பாரு. அந்த 15 மினிட்ஸ் பார்த்துட்டு சிவாஜி கணேசன் வந்துட்டு இப்படி பண்ணிருக்காரு. நான் எதுக்கு நான் கோரிலேட் பண்றேன். இப்ப சிவாஜி வந்துட்டு அழுதுட்டு வெளியே வந்து கடைசியா வாழ்ந்த வீட்டுல ஒரு வாட்டி வந்துட்டு அந்த தூணை தட்டும் போது லிட்டரலா எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னாக்கா என்ன இம்பாக்ட் பண்ற மாதிரி இருந்தது. அது உங்களுக்கு கன்ஃபார்மா புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சிருந்திருக்கோம் நம்ம. அந்த மாதிரி ஒரு வாடகை வீட்டுல இண்டிவிஜுவல் ஹவுஸ்ல இருந்துட்டு வந்திருக்கோம் போது அந்த மாதிரி எதுக்குன்னா எங்க 2 பேத்துக்கும் இது இம்பாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நாங்க 90s அது மாதிரிலாம் இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு வீட்டுல வாழ்ந்திருக்கோம். இப்போ நம்ம பழைய அட்ரினோ வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா மாடியில் நானும் ஜஸ்ட் வந்து பேசுற வீடு வந்து அந்த மாதிரி வீடு. அவர் இருந்த வீடு டி நகர் வீடு அந்த மாதிரி. இப்ப எல்லாம் பிளாட் கிட்ட அந்த மாதிரி மூவ் ஆயிட்டோம். பட் ஸ்டில் இது எங்களுக்கு ஹிட் ஆன மாதிரி படம் ஃபுல்லா நீ 2K-வாரு 10 வயசாரு ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு இம்பாக்ட் ஆகும். உன் ஃப்ரெண்டு கூட அந்த ரஜினி வந்து தலைவன் சொன்ன மாதிரி செந்தில் கூட பண்ண காமெடியா இருக்கட்டும், நீ கண்டிப்பா பண்ணிருப்ப ஏதாவது ஒரு இடத்துல. சூப்பரா வாழ்ற நீ பேனா எழுதுங்க அப்படின்னு இருப்ப. ஏதாவது ஒரு இடத்துல லவ் லெட்டர் கொடுக்கறது, போய் தப்ப கொடுக்கறது, லவ் லெட்டர் கொடுக்கறது, சிகரெட் பாக்ஸ் கொடுக்கறது, அது எல்லாமே ஒரு இடத்துல. அதே மாதிரி லவ் லெட்டர் கொடுக்க போகும்போது ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண போய் போலீஸ்காரனை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தான் மாடு அந்த சீன். எல்லா இடமே இருக்கும். அதே மாதிரி யோசிச்சு பாரு, கேர்ள் ஃப்ரெண்டு தத்தியா இருந்திருக்கலாம் சௌந்தர்யா மாதிரி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு உரின்னு முடிச்சிருக்கலாம். என் பொண்டாடி உரிகிற மாதிரி ரிலேஷன் வந்து இதாகும். இல்ல அந்த கமிங் பேக் டு அந்த இந்த சீனு மெயினா பாத்தீங்கன்னாக்கா அந்த தூண் சீனு. சிவாஜி வந்து இறக்குற சீனு. இறந்து போறாரு. உங்க கல்யாணத்தை எப்படிமா நடத்த போறேன்னு முடிச்சுட்டு வராரு. அங்கேருந்து பார்த்தா ரஜினிகாந்த் வந்து தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாரு. ஊட்டும் போது இல்ல இதோட நல்லா படிச்ச மாப்பிள்ள, இதோட நல்லா இந்த மாப்பிள்ள அப்படியே சொல்லும் போது அப்படியே கையில சாதத்தை வச்சுக்கல அப்படியே அழுதுட்டே இல்ல அப்படியே அடுத்து சொல்லுவாரு இந்த மாதிரி உனக்கு பிடிச்ச மாப்பிள்ள அப்படின்னு ஒரு மாதிரி இப்படிங்கும் போது எனக்கு அப்படியே எப்படி சொல்றது, டேய் தலைவன் ஆக்டிங் தான் இது. நீங்க வந்து ராகவேந்திராங்களாம் எங்கேயோ கொட்டக்குறல் அதுலயும் ரஜினி உங்களுக்கு அமைச்சர்ல அளவோட வாழணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரஜினியை வந்து ஒரு சின்ன மேட்டர் தான். ஆனா இப்ப காலையில இப்போ நம்ம ஷூட் பண்றதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டி சொன்னாலே லிங்கா படத்துல அப்போ சுட்டதுக்காக அவ ஃப்ரெண்ட் அழுதான்ட்டு. தலைவன்லாம் இப்ப பேசும்போதே அந்த ஆக்டிங் உள்ள வருதுன்னா அந்த நாங்க ஏன் இதை பண்ணணும்னு டிசைட் பண்ணுவோம், இந்த இம்பாக்டோட பண்ணாதான் அது ஃபயர் அப்படின்னு.
எனக்கு தெரிஞ்சு நான் என் சைட்ல இருந்து எல்லாமே சொல்லிட்டேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஏகப்பட்ட டைலாக். நான் ஒரு சில டைலாக் நான் இங்க பேச விரும்பல, பட் ஆனா உங்களுக்கு தெரியும் படத்திலேயே வந்துட்டு நிறைய டைலாக் வந்துட்டு லைஃப் சேஞ்சிங், லைஃப் ஹிட்டிங். இந்த 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 டேஷ் இல்ல நீங்க சொல்லுங்க வேணாம், நான் என் ஸ்டைல்ல இருந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்க இப்ப சொல்றது நான் சொன்னதை ஜட்ஜ் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த லவ் மேரேஜ் தான். அதெல்லாம் மறைக்கிறதுக்குலாம் ஒரு மயிரும் கிடையாது, லவ் மேரேஜ் தான். தலைவர் அதுல ஒரு டைலாக் சொல்லுவாரு, லவ் பண்ணும்போது காதலிக்கும் போது பெத்தவங்களை மறந்துட்டீங்க, காதலிக்கும் போது உங்களை மறந்துடுறீங்க, கல்யாணத்துக்கு அப்புறமா காதலை மறந்துடாதீங்க அப்படின்னு தலைவர் சொல்லுவாரு. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆச்சுன்னு தெரியல, இத்தனை வருஷமா கேடிவில பார்த்ததுனால என்னன்னு தெரியல. தயவு செய்து சொல்றேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், டெய்லி வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் காஃபி போடியா, என் ஒய்ஃபுக்கு எனக்கும் காஃபி போட்டு கொடுக்குற இடத்துல இருக்கும். படையப்பா பார்த்துட்டு இப்போ வந்து பேசும்போது பொத்திட்டு போடான்னு சொல்லுவா. அதுவே என்ன காதல் தான். இவருக்கு இதே வேலை, ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு வந்தா உடனே லவ் போட்டு பொங்கி இவர் வந்துருவாரு. ஒத்தா சாதா டைம், என் முன்னாடி இல்லை, உனக்கு சாதா டைம்ல எல்லாம் காதல் வராதான், நமக்கு கோவம் வரும். ஒத்தா நீங்க புஷ்பா படம் பார்த்துட்டு சாமி அப்படின்னா உங்களுக்கு காதல் வருமா? நாங்க தலைவர் படம் லவ்ங்கிறது என்ன தானே, ஒவ்வொருத்தரோட வே ஆஃப் இது தானே. நமக்கு தலைவர் அப்படி பண்ணிட்டு பார்க்கும்போது தலைவர் அங்க நின்று அப்படியே பேசும்போதே பயந்து பேசுவாரு. ஸோ அது நிறைய இது இன்ஃபேக்ட் வந்து சில பேர் சொல்லுவாங்க, புல்திஸ் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவர் பண்ணதே ஸ்டாக்கிங் அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. டேய் நாங்க வளர்ந்ததே அந்த டைம்ல ஸ்டாக்கிங் டைம்ல, அந்த மாதிரி தானே எங்க ஜென்ரேஷனு. பொண்ணுங்கள்ட்ட இப்ப நீங்க போய் என்னது பம்பிள் ஏதோ ஆப் இருக்கு, அதெல்லாம் பேசுற மாதிரிலாம் எங்களுக்கு கிடையாது. இப்ப இவளுக்கெல்லாம் வந்து பேசுறாளுடா, தலைவர் பண்ண ஸ்டாக்கிங்னா நீலாம்பரி பண்ணது ஸ்டாக்கிங் தான். எல்லாருமே இப்ப அப்படிதான், ஒண்ணுமே இல்ல தல. சரி அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம ஏஜ் குரூப்பே வச்சுப்போம், இது வந்து பர்சனல் தான், அது ரீடியோல வருதால். இப்போ எனக்கு வந்து ஒரு 35 ஆகுதுங்கும் போது ஒரு 20 இயர் கோல்ட் வந்து ஆப்வியஸா வந்து யூ சிங்கிள் லெட்ஸ் டேட் அப்படின்னு கேட்குறான். இந்த இது இந்த ஃப்ரீடம் வந்து எங்களுக்கு அந்த டைம்ல இருந்தா கேட்டா ஒருத்தா சூத்த கிச்சிருவாங்க, பயத்திலே இருப்போம். இன்ஃபேக்ட் ஒரு பொண்ணை இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த பொண்ணை மறுபடியும் நம்ம பார்ப்போன்ற ஒரு கன்ஃபர்மேஷனே கிடையாது. அது பார்ப்போமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே அந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம் நம்ம ஒரு 2 வாரம் 3 வாரம். நான்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த டீனேஜ் டைம்ல லவ் பண்ணணுன்ற சுத்தி இருந்த டைம்ல சைக்கிள்ல என் குள்ளமணி ஃப்ரெண்டை முன்னாடி உட்கார வச்சு அழுத்திட்டு போய் வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருப்பேன். அவ வீட காலி பண்ணி போய் 2 மாசம் ஆச்சு, 2 மாசம் வீட்டு வாசல்லே நிக்கிறேன். போன் இல்லாத டைம், எதுவுமே கம்யூனிகேஷன் இல்லாத டைம், எப்பறம் அவ காலி பண்ணிட்டு போனா நான் நின்னது கூட ஏதோ பரவாயில்ல, லவ் இன்ஃபாக்சுவேஷன் டீனேஜ் நின்ன என் கூட அவன் நின்னாம பாருங்க ஒருத்தன். அந்த மாதிரிலாம் இருந்து இந்த டைம்ல இருந்து வந்ததுனாலயோ என்னவோ மேபி லைக் ஸோ என்ன தெரியல. இன்னைக்கு ஆக்சுவலா என்னோட டே தலைவனால தான் நல்லா இருந்தது. எனக்குமே நான் வந்துட்டு என்னைக்குமே 12 எனக்கு வந்துட்டு ஒரு செலிப்ரேஷன் டே தான். இன்ஃபேக்ட் எங்க ஸ்கூல் பசங்களே என்ன சொல்லுவாங்க, நீ உன் பர்த்டே கூட சாக்லேட் கொடுத்த ஞாபகம் இல்லை. நான் இன்ஃபேக்ட் 10th படிக்கிறப்பே வந்துட்டு தலைவர் பர்த்டேக்கு சாக்லேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் சொல்லலை அப்படின்னு ஒரு ரசிகர் மன்ற தலைவர் ரஜினி. ஸோ அந்த மாதிரி எனக்கு பைத்தியம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு தலைவனோட 75th பர்த்டே. இது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் வீடியோ மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு தலைவனை பத்தி பேசணும், நம்ம எப்படி ரொனால்டோ பத்தி பேசுறோம், மெஸ்ஸியை பத்தி பேசுறோமோ எல்லாத்த பத்தியும் பேசுறோம். வீடியோ ஃபுல்லா பாப்பாங்களான்னு தெரியாது, நான் இதை என்ன நானே எடிட் பண்றதுல இது முன்னாடியே நான் கட் பண்ணி வச்சிருவேன். தலைவர் ஃபர்ஸ்ட் ஃபுட்பால் ஃபேன். ஆமா, தலைவர் ஃபுட்பால் ஃபேன். தில்லுமுல்ல இருந்து ஆரம்பிச்சது கரெக்ட். உனக்கு பாலச்சந்தர் உனக்கு என்ன பிடிக்கும், ஃபுட்பால் எடுத்தோன்னே. அதனாலேயே வந்து தெரியல, மேபி எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருந்ததுனால கூட ரஜினியை பிடிச்சிருக்கலாம். என்ன சொல்றீங்க? கரெக்ட் மேபி. ஸோ அதனால வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோன்னு எடுத்துட்டா ட்ரிபியூட் வீடியோ இல்ல, நாங்க 2 பேரும் ஜாலியா போய் படம் பார்த்துட்டு வந்து பேசணும், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி தான். நான் வந்துட்டு ஆக்சுவலா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல இந்த வீடியோ போடல நான். பட் ஆனா நல்ல படம், வீட்டுல எல்லாருமே கூட்டு போய் பார்க்கக்கூடிய படம். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறப்ப இப்ப கூட அந்த கண்டென்ட் வந்துட்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு இது ஐ மீன் நான் ஆக்சுவலா திரும்ப கூட்டு போறேன் எங்க அம்மா அப்பா. நாளைக்கு போறாரு தலைவர். ஸோ எனக்கும் ஆசை தான் எங்க வீட்டுல. ஆனா வந்து பைத்தியக்கார கூதியாருன்னு எடுத்துக்கோங்க. பட் கேட்டு பார்ப்போம். எங்க அம்மா அப்பா, எங்க அம்மாலாம் ரஜினி ஃபேன் தான், ஆப்வியஸா ரெடியா தான் இருப்பாங்க. பட் இவங்களால என்ன சொல்றது, மேபி ஃபியூச்சர்ல என் பையன் அப்பா அம்மா விடுங்க, என் பையனை கூட்டு போலான்னு கேட்டதுக்கு என் பொண்ணுக்கு எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு தான் சொல்றா. ஸோ ஆனா இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு இதுதான், நீங்க முடிஞ்சா பாருங்க, இல்லைன்னா ஃபேமிலியோட போறீங்கன்னா போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான். ஸோ ஜாலியா போய் ஒரு ரொம்ப நாள் நாஸ்டாலஜிக்கா, அதான் உங்க அம்மா அப்பா என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் அவங்க கூட பார்த்துட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம வந்து இதுதான் கரெக்டான டைம். அவங்க உண்மையிலே எப்படி இருந்தாங்க சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிறத வந்து
ஒரு கரெக்ட். இது எப்படி சொல்லணும்னா கரெக்டா ஒரு க்ளோசர் கொடுக்குற மாதிரி யோசனை. கூலியில அந்த கடைசி அந்த 10 நிமிஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு சொல்லிடலாமா இது? கண்டிப்பா சொல்லலாம். நீங்க கடைசி 10 நிமிஷம் என்னன்னா காக்கர் அதுல இருந்து சொல்றேன். அதுல இருந்து பஸ் அவன் நின்னுட்டு உட்காந்து பீடி தள்ளி விடுறது அதெல்லாம் கிடையாது. பிளாஷ்பேக்க காமிச்சிட்டு வர மாதிரி படம் ஃபுல்லாவே அதுதான். லேக் எல்லாம் கிடையாது. அந்த மன்சூர் அலிகான் வர சீன்லாம் அப்படியே ஃபயர் அனல் அப்படியே எப்படி பறந்துகிட்டே இருக்கா அனல். எங்களால முடியல அந்த தியேட்டர்ல உட்கார்றதுக்கு. அந்த மாதிரி பக்கத்துல உட்கார்ந்தவரெல்லாம் அப்படியே தெய்வம் மாதிரி எனக்கு காதுல விசில் அடிக்கிறாரு. அவன் சொல்ல அண்ணா நீ ஊதுன காதுல ஊதுன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ அதான் அதோட முடிச்சுப்போமா? முடிச்சுக்கலாம். ஸோ